தெசலோனிக்கேயர் 4:1 1 தெசலோனிக்கேயர் 4:1. 1 தெசலோனிக்கேயர் 4:1. அன்றியும் சகோதரரே, நீங்கள் இன்னின்ன பிரகாரமாய் நடக்கவும் தேவனுக்கு பிரியமாயிருக்கவும் வேண்டுமென்று நீங்கள் எங்களால் கேட்டு ஏற்றுக்கொண்டபடியே அதிகமாக தேரும்படிக்கு கர்த்தராகிய இயேசுவுக்குள் உங்களை வேண்டிக் கொண்டு புத்தி சொல்கிறோம். ஆமென். ஜெயிப்போம். ஸ்தோத்திரமானவரே, இப்பொழுதும் இந்த வேத பகுதியை நாங்கள் தியானிக்க தேவை கிருபை எங்களோடு இருப்பதாக. எங்கள் ஆண்டவரும் மீட்பு இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பவுல் சொல்கிறார், இன்னென்ன பிரகாரமாய் நடக்கணும். ஆமென். நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாக எப்படி நடக்கணுங்கிறத அவர் என்ன சொல்றார், இன்னின்ன பிரகாரமாக நடக்கணுங்கிறதுக்கு நான் புத்தி சொல்லுகிறேன் என்றபடியாய் சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற நாம் தானே மற்றவர்களைப் போல அல்ல, உலகத்தாரை போல அல்ல. நாம் நடக்கிற காரியம் இன்னின்ன பிரகாரமாக, ஒவ்வொரு காரியத்தில் இப்படி தான் நடக்கணும் என்கிற ஒரு காரியமாக நம்ம நடக்கணும். ஆமென். பவுல் அதுதான் சொல்லுவார், அப்படியா ஓட்டத்துக்கு ஓடுகிறவங்க அந்த விதிக்கு உட்பட்டு ஓடணும் என்றபடியாய். அப்போ கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம ஓடுறவங்க அப்படிப்பட்ட ஒரு ஓட்டமாக, ஒரு நடத்தையாக நம்ம இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அதே மாதிரி பிலிப்பியர் 3:18 பவுல் மீண்டுமா இதை குறித்து சொல்லுகிற போது, பிலிப்பியர் 3:18. பிலிப்பியர் 3:18. ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேகந்தரம் சொன்னேன், இப்பொழுது கண்ணீரோடும் சொல்லுகிறேன். ஆமென். நான் கண்ணீரோடு சொல்லுகிறேங்கிறார். கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவங்க தான், கிறிஸ்தவங்கள்னு இருக்கிறவங்க தான், ஆனால் அநேகர் வேறு விதமாக நடக்கிறாங்க. ஆமென். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞராக இருக்கிறார்கள். இப்போ நான் இதை கண்ணீரோடு சொல்லுகிறேன் என்கிறார். ஆமென். ஆண்டவருக்குள்ளாக கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறேன்னு சொல்லியும் அநேகர் வேறு விதமாக நடக்கிறாங்க. கிறிஸ்துவுக்குள்ள எப்படி நடக்கணுங்கிற காரியமே அறியாதபடியா, புரியாதபடியா, அல்லது உலகத்தோட ஒத்து போகணும் என்றபடியா, எப்படியோ அவர்கள் அந்த காரியத்தில் கிறிஸ்துவுக்குள்ளாக இன்னென்ன பிரகாரம் நடக்கணுங்கிற காரியத்திலேருந்து வழி விலகுகிறவர்களாக இருக்கிறாங்க. அவ இன்னைக்கு நம்ம ஒரு சில காரியத்தில் எப்படி நடக்கக்கூடாதுங்கிறதையும் எப்படி நடக்கணுங்கிறதையும் நம்ம ஒரு சில காரியத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். முதலாவது எப்படி நடக்கக்கூடாதுங்கிறத பார்ப்போம். ரோமர் 8:4 பார்ப்போம். ரோமர் 8:4. ரோமர் 8:4. மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாய பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். ஆமென். மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவங்களா இருக்காங்க. அப்போ மாமிசத்தின்படின்னா என்ன? நம்மளுடைய தீர்மானங்கள் சில நேரங்கள் நம்மளை குணாதிசயங்களை பொறுத்தது. ஆமென். நமக்குள்ள இருக்கிற குணங்கள் எப்படி இருக்கு? ஏன்னா இதை நம்ம கலாத்தியர்ல அழகா பார்க்கலாம். கலாத்தியர் 5:19-21 படிப்போம். மாமிசத்தில் நடக்கிறதுனா என்னன்னு அந்த இடத்துல சரியாக காரியங்கள் சொல்லப்படுது. கலாத்தியர் 5:19-21. கலாத்தியர் 5:19 முதல் 21 வரை. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவையாவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுக்கள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை என்று முன்னே சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். மாமிச கிரியைங்கிறது வெளியரங்கமா இருக்குங்கிறார், நல்லாவே தெரியுதுங்கிறார். நான் கிறிஸ்துக்குள்ள இருக்கிறேன்னு சொல்லிட்டு இல்லாதவங்க அவங்களுடைய நடக்கையை எப்படி பார்க்கலான்னா அது வெளியரங்கமாகவே இருக்குது. விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பிலிசூனியங்கள், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், இது எல்லாம் வெளியில தெரிகிற மாதிரியே இருக்குங்கிறார். ஹல்லேலூயா. வெளியே தெரியாதது ஒன்றும் இல்லை. அப்போ நான் எப்படி நீ கிறிஸ்துவுக்குள்ளே நடக்கிறேன்னு நீ சொல்ல முடியும்? ஆமென்.
இன்னென்ன பிரகாரம் தான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவங்க நடக்கணும்னு ஒரு காரியம் இருக்கிற போது இந்த காரியங்கள்லாம் ஒருத்தருக்குள்ள இருக்குமே. ஆனா நீ எப்படி கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறன்னு சொல்ற? ஹல்லேலூயா. இன்னும் 1 கொரிந்தியர் 6:17 படிப்போம். 1 கொரிந்தியர் 6:17. 1 கொரிந்தியர் 6:17. அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாயிருக்கிறான். கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவரோட ஒரே ஆவியாக இருக்கிறான். நான் கர்த்தருக்குள்ள இருக்கிறேன், கர்த்தரோடு இசைந்திருக்கிறேன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாரோ அப்படித்தானே இருக்கணும். அவர்கிட்ட நம்ம படித்த மாமிச கிரியையெல்லாம் எதுவுமே நம்ம பார்க்க முடியாது. ஆமென். அப்போ எனக்குள்ள நான் கர்த்தரோடு இருக்கிறேன், கர்த்தரோடு இசைந்து இருக்கிறேன் அப்படின்னா நானும் இந்த காரியத்தில் எதுவுமே இல்லாமல் இருக்கணுமே. ஆனால் இருக்குதே. ஹல்லேலூயா. ஏன்? எல்லாமே சில பெர்சன்டேஜ் தான். ஆமென். கிறிஸ்துக்குள்ளே நான் இருக்கிறேங்கிறது 100% இருக்கிறதுக்கு முடியுமான்னா நிச்சயம் முடியும். ஆனால் நம்மளால அப்படி இருக்கிறது இல்லை. ஹல்லேலூயா. ஒவ்வொரு காரியத்திலையும் நம்ம வழி விலகி போகிறவங்களா இருக்கிறோம். முடியாத ஒன்றை தேவன் சொல்லவே மாட்டார். எப்போ முடியும்? நான் கர்த்தரோடு இசைந்து இருந்தால்தான். அதுதான் அங்கே வசனம் சொல்லுது. கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியா இருக்கிறான். இப்போ நான் கர்த்தரோடு இசைந்து இருக்கிற காரியம் எந்த லெவலுக்கு இருக்குதோ அந்த லெவலுக்கு தான் நான் இருப்பேன். ஆமென். நான் அதுக்கான முயற்சியை செய்கிறவனா இருக்கணும். இன்னும் அதிகமா கிறிஸ்துவுக்குள்ளாக நான் இருக்க நான் முயற்சி செய்கிறவனாக இருக்கணும். ஆவியானவர் அதற்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம இன்னைக்கு எப்படி நடக்கக்கூடாதுங்கிற காரியத்தில் இந்த மாம்சத்தின்படி இந்த கிரியைகள் எல்லாம் இல்லாதபடியாக நான் நடக்கிறவனாக இருக்கணும். ஒவ்வொரு நாளும் இதற்கு நான் முயற்சி செய்கிறவனா இருக்கணும். ஏதோ நம்ம வாழ்க்கையில் வந்தது நடந்தது பேசணும் போனோம் வந்தோம் என்றபடியாக அல்ல. இன்னைக்கு நடந்த காரியத்தில், இன்னைக்கு நான் பேசின காரியத்தில், நான் இன்னைக்கு மற்றவர்களோடு நடந்து கொண்ட ஒரு காரியத்தில் நான் மாமிச முயற்சியா இன்னைக்கு என்ன காரியத்தில் இருந்தேன். ஹல்லேலூயா. நான் இன்னைக்கு யோசித்து பார்க்குறவனா இருக்கணும். அடுத்த முறை இந்த தவறு நடக்காதபடி நான் முயற்சி செய்கிறவனாக இருக்கணும். ஏன்னா தேவன் தான் எனக்கு எல்லாமே. ஆமென். ஆவியின்படி நடக்கிறதுனா என்ன? மாம்சத்தின்படி நடக்காமல் ஆவியின்படி நடக்கிறதுனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் எல்லாமே. ஆமென். ஆவியானவரே எல்லாத்தையும் பார்த்துக்குவார். ஆமென். இதில் நான் முழு விசுவாசமாக முழு நம்பிக்கையாக இருக்கணும். ஆமென். இது இருந்தால் மட்டும்தான் நான் மாம்சத்தின்படி நடக்காதவனா இருப்பேன். எந்த முயற்சியுமே சரி. ஹல்லேலூயா. அது எப்படிப்பட்டதான காரியமாக இருந்தாலும் சரி, தேவனுக்குள்ளாக கிறிஸ்துவுக்குள்ளாக தேவனுக்கிட்ட கேட்டு ஒவ்வொரு காரியத்தையும் நான் நடப்பிக்கிற போது மட்டும்தான் நான் ஆவியின்படி நடக்கிறவனாக இருப்பேன். இன்னும் 2வது காரியம் பார்ப்போம். யோவான் 8:12 எப்படி நடக்கக்கூடாதுங்கிற காரியத்தில். யோவான் 8:12. யோவான் 8:12. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். ஆமென். இருளிலே நடவாதவனாக இருப்பான். ஆமென். ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் ஒளியா இருக்கிறார். வேதம் என்ன சொல்லுது? யோவான் 1:4-5 படிப்போம். யோவான் 1:4-5 வசனங்களை. யோவான் 1:4-5. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. ஆமென். இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. இருளில் நான் நடக்காதவனா இருக்கணும்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்குள்ள இருப்பாரே. ஆனா நான் இருளிலே நடக்க மாட்டேன். ஆமென். எனக்குள்ள அல்லது என் தலையில் ஒரு ஹெட்லைட்டு கட்டி இருக்கிறேன்னு வைங்க, நான் இருளுக்குள்ளே போனேன்னா நான் இருளில் நடப்பேன்னா? தலையில் ஒரு ஹெட்லைட் இருக்குது, அந்த ஹெட்லைட்டோடு நான் போகிற போது இருள் அங்கே இருக்கலாம். நான் போக போக எனக்கு ஹெட்லைட் இருக்கிறதுனால, தலையில் ஒரு லைட்டு இருக்கிறதுனால போக போக நான் இருளில் நடக்கவே மாட்டேன். அது வெளிச்சத்தில் தான் போய்கிட்டே இருப்பேன். ஹல்லேலூயா. அதை தான் அங்கே ஆண்டவர் சொல்கிறார், அந்த எண்ணில் இருக்கிறவன் இருளில் நடக்க மாட்டாங்கிறார். ஹல்லேலூயா.
அவர் எனக்குள்ள இருப்பாரானா நான் இருளில் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. 9வது வசனம் படிங்க. அதிலே யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஆமென். அது எப்படிப்பட்ட மனுஷனா இருந்தாலும் தானே, அந்த மனுஷனை அவனுக்குள்ள இருள் இருந்தாலும் சரி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒளியா இருக்கிறவர் நமக்குள்ள வருகிற போது அவனும் ஒளியா மாறுவான். ஆமென். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி அது. ஹல்லேலூயா. இவனுக்கிட்ட அதை செய்ய முடியாது, அவனுக்கிட்ட இதை செய்ய முடியாதுங்கிற காரியமே அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட இல்லை. யாரையா இருந்தாலும் அவர் ஒளி பிரகாசிக்க வைக்க முடியும். ஆமென். பிரகாசிக்க வைக்க முடியும்னா என்ன? நம்ம அநேக இந்த ஆட்டோ சங்கரை குறிச்சதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். எத்தனையோ கொலையை பண்ணவர். ஆமென். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் மாறுகிற போது அநேகருக்கு தொண்டு செய்கிறவராக அவர் மாறினார். ஆமென். அப்ப எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற ஒளி அந்த மெய்யான ஒளி அவருக்குள்ள வந்ததுனால. ஆமென். அப்ப நிச்சயமா நம்மளை எல்லாத்திலையுமே பிரகாசிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதற்காகவே அவர் இந்த பூமிக்கு வந்தவராக இருக்கிறார். காரியம் என்ன? நான் அப்படிப்பட்ட ஆண்டவரை கொண்ட நான் இருளில் நடக்காதவனாக இருக்கணும். அப்படின்னா எனக்குள்ள ஒளியாக அவர் இருப்பாரையானா நான் இருளில் நடக்கவே மாட்டேன். நீ முயற்சி பண்ணாலும் நடக்க முடியாது. ஹெட்லைட் உன் தலையில இருக்குதே. ஹல்லேலூயா. நான் இருட்டுக்கு போகணும்னு நினைச்சாலும் உனக்கு முன்னாடி வெளிச்சம் போய்கிட்டே இருக்கும். ஆமென். ஏன்னா ஆண்டவர் உனக்குள்ள இருக்கிறார், உன்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவை இருளில் நடக்காதவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. 3வது காரியம் சங்கீதம் 1:1. சங்கீதம் 1:1 வசனம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும். போதும். துன்மார்க்கருடைய ஆலோசனையில நடவாமல் இருக்கணும். ஆமென். நடக்கக்கூடாதுங்கிற காரியத்தை எப்படி நடக்காம இருக்கணுங்கிற காரியத்தை பார்க்கிறோம். அதுல துன்மார்க்கருடைய ஆலோசனைப்படி நடக்காமல். நமக்கு ஆலோசனை தேவைதான். ஆலோசனை இல்லாத இடத்துல மக்கள் வீழ்ந்து போவார்கள் என்று வசனம் இருக்கு. அப்ப பலர்கிட்ட நம்ம ஆலோசனை சில காரியங்கள்ல கேட்க வேண்டியது மிக மிக நல்லது. இல்லைன்னாக்க நம்ம வீழ்ந்து போவோம். ஆனா நீ கேட்கிற ஆளு எப்படிப்பட்ட ஆளு? ஆமென். நீ கேட்கிற ஆளு துன்மார்க்கனா இருப்பானே, ஆனா அந்த ஆலோசனை உன்னை மீண்டுமா கீழே தான் தள்ளும். ஆமென். 1 ராஜாக்கள் 12:13-14 படிப்போம். 1 ராஜாக்கள் 12:13-14. 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 12வது அதிகாரத்துல 13-14. 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 12-13 வசனம். 13. ராஜா முதியோர் தனக்கு சொன்ன ஆலோசனையை தள்ளிவிட்டு வாலிபருடைய ஆலோசனையின்படியே அவர்களோடு பேசி, என் தகப்பன் உங்கள் நுகத்தை பாரமாக்கினார், நான் உங்கள் நுகத்தை அதிக பாரமாக்குவேன். என் தகப்பன் உங்களை சவுக்குகளினாலே தண்டித்தார், நான் உங்களை தேள்களினாலே தண்டிப்பேன் என்று ஜனங்களுக்கு கடினமான உத்தரவு கொடுத்தான். ஆமென். யாரு? சாலமோட மகன் ரெகபெயாம். இவனை ராஜா வாக்குன பிறகு பெரியவங்கெல்லாம் போய் கேட்குறாங்க, ஆலோசனை பெரியவங்கள்ட்ட கேட்குறான், இந்த நான் என்ன காரியம் செய்யணும்னு. அதையும் கேட்டுக்கிட்டான். இவனோட ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்டையும் போய் கேட்குறான். அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த மக்களை நீ இப்படியெல்லாம் நடத்தினா உனக்கு கட்டுப்பட மாட்டாங்க, அவர்களை நீ கடுமையாக தான் நடத்தணும் என்றபடியா அவனோட கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. அப்போ இது துன்மார்க்கருடைய ஆலோசனையாக இருக்கிறது. இந்த காரியம் என்னாச்சு? இவன் அந்த ராஜ பதவியிலே உட்கார முடியாதபடி மக்களாலே துரத்தப்படுகிறான். ஹல்லேலூயா. துன்மார்க்கருடைய ஆலோசனைப்படி நடக்காம இருக்கணும். ஆனா நமக்கு அவங்க ஒருத்தர் ஆலோசனை சொல்றாங்கன்னா இது எப்படிப்பட்ட ஆலோசனை? ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நல்ல எங்க யோபுவை பாருங்க. யோபு 21:13 பாருங்க. 13-16 நினைக்கிறேன். 21:16. யோபு 21:16. யோபு 21ஆம் அதிகாரம் 16 வசனம். ஆனாலும் அவர்கள் வாழ்வு அவர்கள் கையில் இராது, துன்மார்க்கரின் ஆலோசனை எனக்கு தூரமாய் இருப்பதாக. ஒரு ஜெபம். யோபுவோட ஜெபம் என்ன? துன்மார்க்கரின் ஆலோசனை எனக்கு
தூரமாய் இருப்பதாக. ஹல்லேலூயா. ஏன்னா யார் எப்படிப்பட்ட ஆலோசனை நமக்கு சொல்றாங்கன்னு நமக்கு தெரியாது. அப்ப நம்ம ஜெபிக்கணும், துன்மார்க்கருடைய ஆலோசனை எனக்கு வந்து சேர்ந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. அது எனக்கு தூரமாக இருக்க வேண்டும் என்றபடியாய். அப்ப இன்னைக்கு துன்மார்க்கருடைய ஆலோசனைப்படி நடவாமல் இருக்கிறதுக்கு மிக மிக கவனமாக இருக்கணும். ஆமென். இது இன்னென்ன பிரகாரம் நடக்கணுங்கிற காரியத்துல நம்ம மாம்ச பிரகாரம் நடக்காதபடி பார்க்கணும். இருளில் நடக்கிறவர்களா இருக்கக்கூடாது. துன்மார்க்கருடைய ஆலோசனைப்படி நடக்காதவர்களா இருக்கணும். 4, அகந்தையாய் நடக்கக்கூடாது. தானியேல் 4:37 படிப்போம். தானியேல் 4:37. தானியேல் 4ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். ஆகையால் நேபுகாத் நேச்சாராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய கிரியைகள் எல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் நியாயமுமானவைகள். அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் என்று எழுதினான். அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் என்று எழுதினான். யாரு? நேபுகாத்நேசர். எப்ப இப்படி எழுத முடிஞ்சது? இவன் நான் தான் பெரிய ஆளு என்றபடியாய் அவன் நினைக்கிற போது, தேவன் அவனை அடிக்கிற போது, புல்லை தின்கிறவனாக அவன் மாறுகிற போது மீண்டுமா அந்த நினைவு வருது. ஆமென். நான் இப்படி நினைச்சது தப்பு, நான் பெரிய தேவனுக்கு விரோதமாக நான் நினைச்சேன், அகந்தையா நினைத்தேங்கிறத அவன் உணர்ந்த பிறகு இதை எழுதுறான். அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் என்றபடியாய். ஆமென். இது எந்த காலகட்டத்தில் எந்த நேரத்தில் நான் அகந்தையா நடந்தேங்கிறத கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். ஆமென். ஆனா அதுல விழுகிற அடி வந்து நம்மளை எந்திரிக்க விடாது. ஹல்லேலூயா. நேபுகாத்நேசர் இதை உணர்ந்தானா? ஆமென். இந்த இடத்துல இந்த காலகட்டத்தில் நான் அகந்தையா நடந்தேன் என்றபடியாய் அவன் அதை உணர்கிறவனாக இருந்தான். ஆமென். அந்த உணர்வு நமக்கு வரணுமே. உணர்வை குறித்து தானே அன்னைக்கு நல்ல ஒரு மெசேஜை கேட்டோம். ஆமென். உணர்வுங்கிறது மிக மிக முக்கியமானது. இந்த உணர்வு எனக்கு வருகிற போது மட்டும்தான் நான் கர்த்தரிடத்தில் நான் திரும்பவே முடியும். ஆமென். அந்த இளையகுமாரன் அப்படித்தானே, உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன் என்றபடியாய் அந்த உணர்வு வருகிற போதுதான் அவன் திருந்த முடிஞ்சது. ஆமென். இல்லைன்னா அதுவரையில அதை அவனால் உணர்ந்து கொள்ளவே முடியல. எப்ப பன்றியோட தவிட்ட திங்கிற அளவுக்கு போகிற போதுதான். நேபுகாத்நேசர் எப்ப மாடை போல புல்ல திங்கிற அளவுக்கு அவன் கீழே போன பிறகுதான். இந்த லெவலுக்கு நம்ம போயிடக்கூடாது. ஹல்லேலூயா. அதற்கு முன்பாகவே நம்மளோட வாழ்க்கையில ஒரு தரம் குறையுதா, ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஸ்டெப்பு நான் கீழே இறங்குறேன் அல்லது 2வது ஸ்டெப்பு கீழே இறங்குறேன், உடனே புரிஞ்சுக்கணும். ஆமென். எங்க என்ன தப்பு நடந்தது, ஏன் தேவன் என்ன திரும்ப திரும்ப அடிக்கிறார்? ஹல்லேலூயா. நான் அந்த தப்பை கண்டுபிடிச்சு அந்த காரியத்தை கண்டுபிடிச்சு அதற்கு நான் மனம் வருந்தி தேவனுக்கிட்ட மன்னிப்பு கேட்கிறவனாக இருக்கணும். ஆமென். அதை நான் சரி செய்கிற போது தான் தேவன் என்ன சரி செய்ய முடியும், மீண்டுமா அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் நான் பெற்றுக்கொள்ள முடியும். 1 கொரிந்தியர் 4:7 படிப்போம். 1 கொரிந்தியர் 4:7. 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அன்றியும் உன்னை விசேஷித்தவன் ஆகும்படி செய்கிறவர் யார்? ஆமென். உனக்கு உண்டாயிருக்கிறவைகளில் நீ பெற்றுக்கொள்ளாதது யாது? நீ பெற்றுக்கொண்டவனானால் பெற்றுக்கொள்ளாதவன் போல் ஏன் மேன்மை பாராட்டுகிறாய்? ஆமென். உனக்கு உண்டாய் இருக்கிறவைகளிலே நீ பெற்றுக்கொள்ளாதது யாது? உனக்கு இப்ப என்ன குறைவு வந்துடுச்சு? நீ பெற்றுக்கொண்டாயானால் பெற்றுக்கொள்ளாதவன் போல் ஏன் மேன்மை பாராட்டுகிறாய்? அப்படின்னா என்ன? நீ பெற்றுக்கொண்டாயானால் பெற்றுக்கொள்ளாதவன் போல் மேன்மை பாராட்டுகிறதுன்னா என்ன அர்த்தம்? ஒரு காரியத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற போது அதன் தேவன் எனக்கு கொடுத்தார்னு சொல்லாதபடி என்னுடைய சுய முயற்சியினால, என்னுடைய புத்தியினால, திட்டத்தினால, என்னுடைய பலனினால நான் அதை பெற்றுக்கொண்டேன் என்றபடியாய் சொல்லுவது தான்
அது மேன்மை பாராட்டுவது. எப்படி? நீ பெற்றுக்கொண்டவனாய் இருக்கிற போதும் பெற்றுக்கொள்ளாதவன் போல் மேன்மை பாராட்டுவது. ஹல்லேலூயா. நமக்கு தேவன் கொடுத்தது, நம்மள்ட்ட இருக்கிறது எல்லாமே தேவன் கொடுத்தது தான் என்றபடியாய் நம்ம மேன்மை பாராட்டுகிறவர்களாக இருக்கணும். ஏசாயா 10:15, ஏசாயா 10:15 படிப்போம். ஏசாயா 10:15 கோடாரியானது தன்னால் வெட்டுகிறவனுக்கு விரோதமாய் மேன்மை பாராட்டலாமோ? வாளானது தன்னை கையாடுகிறவனுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டலாமோ? பாராட்டினால் தடியானது தன்னை பிடித்தவனை மிரட்டினார் போலவும், கோலானது நான் மரக்கட்டை அல்லவென்று எழுமினார் போலவும் இருக்குமே. ஆமென். கோடாரி தன்னால் வெட்டுகிறவனுக்கு விரோதமாய் மேன்மை பாராட்டலாமோ? ஆமென். வாளானது தன்னை கையாடுகிறவனுக்கு விரோதமாய் மேன்மை பாராட்டலாமோ? அப்படின்னா என்ன? தேவன் என்ன பயன்படுத்துகிறவராக இருக்கிற போது நான் ஒரு கோடாரியாக அல்லது என்ன ஒரு தடியாக ஒரு காரியமாக இருக்கிற போது தேவனுடைய கரத்தில் இருக்கிறவன் நான். ஆமென். அப்ப தேவனுடைய கரத்தில் இருக்கிற நான் மேன்மை பாராட்டக்கூடாது. நான் இதை செஞ்சேன், நான் இதை சாதிச்சேன் என்றபடியாய் நான் மேன்மை பாராட்டுகிறவனாக இருக்கக்கூடாது. இது அகந்தையாக மாறும். தேவன் நன்மை அடிக்கிறவராக இருப்பார். ஹல்லேலூயா. ஆகவே இந்த நாள்ல அகந்தையாய் நடக்கிறவர்களாக இருக்கக்கூடாது என்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அடுத்து ஒரு 4 காரியம் எப்படி நடக்கணுங்கிறத ஒரு 4 காரியத்தை மட்டும் பார்ப்போம். தாழ்மையா நடக்கணும். மீகா 6:8 பார்ப்போம். மீகா 6:8. மீகா 6:8 மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். ஆமென். தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்திலே கேட்கிறார். ஹல்லேலூயா. மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறாரே. எது நன்மையான காரியம் என்னங்கிறத தேவன் உனக்கு சொல்லி இருக்கிறார். அப்படி சொல்லி இருக்கிற போது தேவனுக்கு முன்பாக தாழ்மையா நடக்கிறது இல்லாம வேற என்ன காரியத்தை அவர் உன்கிட்ட எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. எப்ப என்னால தாழ்மையா நடக்க முடியும்? என் வாழ்க்கையில எனக்கு இருக்கிறது, என் நடக்கிறது எல்லாமே தேவனால தான் என்றபடியா நான் நினைக்கிற போது மட்டும்தான் என்னால தாழ்மையா நடக்க முடியும். ஆமென். மற்றவர்கள்ட்ட எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம தாழ்மையா நடக்கிறோமோ தேவனுக்கிட்ட மட்டுமல்ல, ஹல்லேலூயா, மற்றவர்களுக்கிட்டையும் நான் எவ்வளவுக்கு எவ்வளவு தாழ்மையா நடக்கிறேனோ அவ்வளவுக்கு எவ்வளவு தேவன் என்னை உயர்த்துகிறவராக இருப்பார். ஹல்லேலூயா. தேவன் அதை தான் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். லூக்கா 18:11-14 படிப்போம். லூக்கா 18:11-14. லூக்கா 18:11 முதல் 14 வரை. பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததானால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடைத்து கொண்டு, தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திருப்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். ஹல்லேலூயா. ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். எந்த விதத்திலும் எந்த இடத்திலும் தானே நம்மை உயர்த்தாதபடி மிக மிக கவனமா இருக்கணும். ஆமென். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளை தாழ்த்துகிறோமோ தேவன் அவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளை உயர்த்துகிறவராக இருப்பார். ஹல்லேலூயா. இதுல பிரெஸ்டீஜ் எல்லாம் பார்க்கக்கூடாது. ஆமென். இதுல எல்லாம் பிரெஸ்டீஜ் எல்லாம் பார்க்கக்கூடாது. நான் என்ன தேவன் உயர்த்தணும். ஹல்லேலூயா.
என்னை உயர்த்தினா ஆட்டோமேட்டிக்காக என்னை சுற்றி உள்ளவங்க என்னை நோக்கி வருவாங்க. ஆமென். நிச்சயம் எல்லாத்தையும் தேவன் கொண்டு வந்து சேர்க்க வல்லவர். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு என்னை எப்படியெல்லாம் என்னை தாழ்த்த முடியணுமோ அதையெல்லாம் நான் என்னை தாழ்த்துக்கிறவனாக இருக்கிற போது, அது பேதுருவில் அதுதானே சொல்லுது. 1 பேதுரு 5:5 பாருங்க. 1 பேதுரு 5:5. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அந்தபடி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். இப்போ ட்ரெஸ்ஸு மாதிரி, இப்போ சட்டை போட்டிருக்கோம், நம்ம மேலே ட்ரெஸ் போட்டிருக்கோம்னா இந்த ட்ரெஸ்ஸு மற்றவங்களுக்கு தெரியுது. ஹல்லேலூயா. என்ன கலர் ட்ரெஸ்ஸு போட்டிருக்கேன், எப்படிப்பட்டதான ட்ரெஸ்ஸு போட்டிருக்கேங்கிறது மற்றவர்கள் பார்க்கும்படியாக இருக்குது. அதை தான் இங்கே சொல்கிறார், மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள்ங்கிறார். உங்களை பார்க்குற போதே நீங்கள் தாழ்ச்சியாக நடக்கிறீங்கிறது மற்றவங்களுக்கு தெரியணும். ஆமென். இல்லை அப்படின்னா நடையிலே பெருமை இருக்குது, ஆமென், பார்வையில் பெருமை இருக்குது, பேச்சில் பெருமை இருக்குது. ஹல்லேலூயா. ஆனால் அவர் இங்கே என்ன சொல்கிறார், நீங்கள் மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளணும், ஆடையாக அணிந்து கொள்ளணும் என்றபடியாய் பார்க்கும்போதே அது தெரியணும். ஆமென். அப்போ இந்த நாட்களில் தேவனுக்குள்ளாக கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறேங்கிறத மற்றவங்க பார்க்குற போதே நான் தாழ்மையாக நடக்கிறத வைத்து இவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறவன் என்றபடியாய் மற்றவர்கள் அறியும்படியாய் நம்ம நடக்கிறவர்களாக இருக்கணும். 2வது காரியம், கர்த்தரின் வழியில் நடக்கணும். உபாகமம் 10:12-13 வசனங்களை படிப்போம். உபாகமம் 10:12-13. உபாகமம் 10ஆம் அதிகாரம் 12-13 வசனம். இப்பொழுதும் இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலெல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கைக்கொள்ள வேண்டும் என்பதை அல்லாமல் வேறு எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார்? வேற என்ன உன்னிடத்துல நான் கேட்கிறேன்? கற்பனையின்படி நடக்கணுங்கிறத கேட்கிறேன். யாருக்கு? எனக்கு பயந்து, கர்த்தருக்கு பயந்து. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்துன்னா என்ன? நீதிமொழிகள் 8:13 என்ன சொல்லுது? கர்த்தருக்கு பயப்படுறதுனா தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஹல்லேலூயா. எது எது பாவம், எது எது தேவனுக்கு பிடிக்காததோ அது எல்லாம் தானே. அதை விட்டு நான் விலகுனாதான் நான் கர்த்தருக்கு பயப்படுறேன்னு சொல்லவே முடியும். நான் கர்த்தருக்கு பயப்படுறேன்னு சொல்லிட்டு கர்த்தருக்கு பிடிக்காத காரியத்தை நான் செய்கிறவனாக இருந்தா நான் கர்த்தருக்கு பயப்படுறவன் அல்ல. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுறவன் அல்ல. ஆமென். நான் இப்போதும் கடவுளுக்கு பயந்து நடக்கிறவங்கன்னு சொல்லிக்கிட்டு நான் அதிகப்படியான வட்டிக்கு விட்டுக்கிட்டு சம்பாதிச்சுக்கிட்டு இருப்பேன்னா இது எப்படி கர்த்தருக்கு பயப்படுற பயம்? ஆமென். கர்த்தருக்கு பயப்படுற பயம்னா தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்தது அவர் வழியில் நடக்கணுங்கிற காரியத்தில் உபாகமம் 11:22 என்ன சொல்லுது பாருங்க. உபாகமத்திலே 11:22. உபாகமம் 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் வழிகளிலெல்லாம் நடந்து அவரை பற்றி கொண்டிருக்கும்படி நான் உங்களுக்கு செய்கிற கற்பிக்கிற இந்த கற்பனைகளை எல்லாம் ஜாக்கிரதையாய் கை கொள்வீர்களானால். ஆமென். அவர் வழியிலே நடந்து அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் கற்பனையில எல்லாம் ஜாக்கிரதையா நடக்கிறது. என்னன்னா வேதத்துல சொல்லப்பட்டதோ அந்த காரியத்திலெல்லாம் ஜாக்கிரதையா நடக்கணுங்கிறார். ஆமென். ஜாக்கிரதையா நடக்கலைன்னா டக்குன்னு சாத்தா நம்மளை வேற திசையில திருப்பி விட்டுரும். அதனால அந்த கற்பனைகளெல்லாம் மிக மிக ஜாக்கிரதையாக நடக்கணும் என்று வேதம் சொல்கிறது. இந்த காரியத்துல எல்லாம் அங்க வசனம் என்ன சொல்? முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு அவரை சேவித்து. சேவித்துன்னா என்ன? சர்வ், அவருக்கு சேவை செய்து. ஆமென். அந்த சேவை எப்படி இருக்கணும்? முழு இருதயத்தோடு இருக்கணும், முழு ஆத்மாவோடு இருக்கணும். ஹல்லேலூயா. இப்படி நடக்கிறது தான் கர்த்தருடைய வழியில நடக்கிறது என்கிற காரியமாக இருக்கிறது. ஆமென். ஆகவே கர்த்தருடைய வழியில நடக்கிறதுனா என்ன?
அவருக்கு பயந்துன்னா தீமையை வெறுத்து, அடுத்த காரியம் என்ன சொன்னோம், அவர் வழியில் நடக்கிறதுனா அந்த கற்பனைகள் எல்லாம் கை கொள்கிறவர்களாக இருந்து, இந்த கற்பனையை கை கொள்கிற காரியத்தில் எப்படி இருக்கணும், முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் கற்பனைக்கு கீழ்ப்படியணும். ஆமென். இப்படி நடப்பது தான் கர்த்தருடைய வழியில் நடக்கிற ஒரு காரியம். மூன்றாவது காரியம் சத்தியத்தில் நடக்கணும். சங்கீதம் 26:3, சங்கீதம் 26:3, சங்கீதம் 26:3 உம்முடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, உம்முடைய சத்தியத்திலே நடந்து கொள்கிறேன். ஆமென். அவருடைய கிருபை இருந்தாதான் அவருடைய சத்தியத்திலே நாம் நடக்க முடியும். ஆமென். கர்த்தருடைய கிருபை இருக்கணும். அந்த கிருபை இருந்தாதான் நாம் சத்தியத்தில் நடக்க முடியும். சத்தியத்தில் நடக்கிறதுனா என்ன? யோவான் 8:32 என்ன சொல்லுது? சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும்னு அங்கே சொல்லிட்டார். ஆனால் சத்தியத்தை நான் அறிவேனா? சத்தியத்தை அறிந்திருந்தாதான் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். சத்தியம்னா என்ன? யோவான் 17:17 என்ன சொல்லுது? யோவான் 17:17, யோவான் 17:17 உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். உம்முடைய வசனமே சத்தியம் அப்படின்னா சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம்னா என்ன? சத்தியம்னா உம்முடைய வசனமே சத்தியம் சொல்லிடுச்சு. அதனால எல்லா வசனமும் சத்தியமா? ஐ தயிர்லேருந்து வெண்ணெய் வருது, ரைட்டு. வெண்ணெய் தான் தயிரா? இல்லையே, தயிர்லேருந்து தான் வெண்ணெய் வருது. எப்போ தயிரை கடைஞ்சாதான் வெண்ணெய் கிடைக்கும். அப்படின்னா என்ன? வசனம் தான் சத்தியம். வசனத்தை கடைஞ்சிங்கன்னா தான் சத்தியம் கிடைக்கும். ஹல்லேலூயா. அது என்னன்னு புரிஞ்சாதான் சத்தியம் கிடைக்கும், இல்லைன்னா சத்தியம் கிடைக்காது. எப்படி பார்க்கலாம்? மத்தேயு 4:6 ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அங்கே சாத்தா சோதிக்குது. என்ன சொல்லுது பாருங்க. மத்தேயு 4:6 நீர் தேவனுடைய குமாரனையானால் தாழக்குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னார். ஆமென். இப்ப சாத்தா என்ன சொல்லுது? வசனத்தை தான் பேசுது. சங்கீதத்தில் இருக்கிற வசனத்தை எடுத்து அது சொல்லுது, உமது பாதம் கல்லில் இடாதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று எழுதியிருக்கிறதே அப்படிங்குது. இப்ப வசனம் தான் சத்தியம்னா இவர் மேலேந்து குதிச்சிட முடியுமா? ஹல்லேலூயா. அங்க நம்ம பார்த்தோம் யோவான்ல, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். உம்முடைய வசனமே சத்தியம்னா சாத்தா இங்க சொன்ன வசனம் சத்தியமா? இல்லையே. அதை இன்னும் கொஞ்சம் நம்ம ஆழமா கவனிக்கணும். அப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு அதுக்கு பதிலா? நான் 7வது வசனத்துல, மத்தேயு 4:7 அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதி இருக்கிறதே என்றார். அப்ப இந்த இடத்துல வசனம், இந்த வசனமும் இதுதான் சத்தியம். ஹல்லேலூயா. வசனமே சத்தியம்னா இதுல தான் நம்ம பல நேரங்கள்ல ஏமாந்து போறோம். நல்லா கவனிக்கணும். நான் ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிற போது ஒரு வசனம் வருது. அந்த காரியத்துக்காக நான் ஜெபிக்கிற போது ஒரு வசனம் வருது. இந்த வசனம் என்ன சொல்லுது? உன் பாதம் கல்லில் இடாதபடிக்கு அவர்கள் உண்மை கைகளில் ஏந்தி கொள்வார்கள். நீ இந்த காரியத்தில் குதிங்குது. நான் எந்த காரியத்துக்காக நான் ஜெபிக்கிறேனோ அந்த காரியத்தை குதிக்கும்படியா ஒரு வசனம் எனக்கு வந்துருச்சு. இப்ப இந்த வசனம் சத்தியமாயிடுமா? ஹல்லேலூயா. இப்படி குதிச்சா கை காலு தான் முடிஞ்சு போகும். ஹல்லேலூயா. இன்னும் நம்ம கொஞ்சம் ஆழமா தேவன் என்ன சொல்லுகிறாருங்கிறத நான் கவனிச்சா மட்டும்தான், இங்க வேதம் சொல்லுகிற உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக அப்படிங்கிற காரியத்துல நான் என்னை நிறுத்தி பார்க்கணும். ஹல்லேலூயா. எதுல? நான் எடுக்க போற தீர்மானத்துல நான் தேவனை பரீட்சை பார்க்கிறவனாக இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா.
தேவன் இந்த காரியத்தை செய்வாரான்னு எனக்கு முன்னாடி சொன்ன வசனத்தை வச்சு நான் பரீட்சை பார்க்க கூடாது. புரியுதுதா? எனக்கு முன்னாடி ஒரு வசனம் கிடைச்சது, அந்த வசனத்தை வச்சு தேவனை பரீட்சை பார்க்க கூடாது. ஹல்லேலூயா. தேவன் அதுக்கு என்ன கொடுத்தாரு, ஆமென், தேவன் என்ன சொல்றாரு அப்படிங்கிறத நான் அறிஞ்சவனாக புரிந்தவனாக இருக்கணும். இதுதான் சத்தியத்தில் நடப்பது. ஆமென். அப்படி இல்லைன்னா நமக்கு சில பிரச்சனைகள் வரதான் செய்யும். ஹல்லேலூயா. தேவன் அதிலிருந்து காப்பாற்றுவார். அதுக்கப்புறம் மேலே அது அடுத்த பிரச்சனை. ஆமென். நம்ம அடி வாங்கி உத வாங்கி மேலே வர்றதுக்கு முன்பாக நான் மேலே வர கற்றுக்கணும். ஹல்லேலூயா. தேவன் இந்த காரியத்துக்கு என்ன சொல்றார் என்றபடியான காரியத்தை நான் அறிந்தவனாக இருக்கணும். ஆகவே இன்னைக்கு என்ன பண்ணணும், நடக்கணும், இன்னென்ன பிரகாரம் நடக்கணும்னு பவுல் சொல்லுகிறபடியாய் நான் இன்னென்ன பிரகாரத்தில் நான் சத்தியத்தில் நடக்கிறவனாக இருக்கணும். 4வது வெளிச்சத்தில் நடக்கணும். ஏசாயா 2:5 என்ன சொல்லுது பாருங்க. ஏசாயா 2:5. ஏசாயா 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யாக்கோபின் வம்சத்தாரே, கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம் வாருங்கள். ஆமென். கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம் வாருங்கள் என்றபடியாய் யாக்கோப்பின் வம்சத்தாரை அழைக்கிறாராக இருக்கிறார். யோவான் 1:9 பார்த்தோம். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஹல்லேலூயா. அந்த வெளிச்சத்துல தேவன் தருகிற வெளிச்சம் என்ன வெளிச்சம்? இந்த சத்தியத்துல நடக்கும்படியான ஒரு வெளிச்சம். ஹல்லேலூயா. அந்த வெளிச்சம் எதுங்கிறத நான் கவனிச்சு அந்த வெளிச்சத்துல நான் நடக்கணும். ஆமென். சத்தியத்தில் நடக்கிறங்கிற அந்த வெளிச்சம் எனக்கு கிடைச்ச பிறகு நான் நடக்கவனாக இருக்கிற போது தான் அது என்ன வழி நடத்தக்கூடியதாக இருக்கும். அது மட்டுமில்ல, என்ன மட்டுமில்ல, நான் மற்றவங்களுக்கு வெளிச்சமா இருப்பேன். வேதம் என்ன சொல்ல, 1 பேதுரு 2:9, 1 பேதுரு 2:9. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஆமென். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வளைவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி. என்ன ஒரு பெரிய வெளிச்சம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்கிட்ட அழைச்சிருக்குது. அழைச்ச அந்த வெளிச்சத்திலிருந்து நான் வெளிச்சத்தை பெற்றவனாக நான் என்ன பண்ணணும், அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிறவராக, மற்றவங்களுக்கு அந்த காரியத்தை தெரிவிக்கிறவனாக நான் ஒரு வெளிச்சமாக மாறணும். ஆமென். மற்றவங்களுக்கு வெளிச்சம் கொடுக்கிறவனாக மாறணும். ஒரு குன்றின் மேல் விளக்காக இருந்து மற்றவங்களுக்கெல்லாம் வெளிச்சத்தை கொடுக்கிறவனாக நான் மாற வேண்டும். ஆமென். நான் வெளிச்சத்தில் நடக்கிறது மட்டுமல்ல, மற்றவங்களை வெளிச்சத்தில் நடத்துகிறவனாக நான் மாற வேண்டும். ஆமென். இந்த நாளில் நான் நடக்க வேண்டிய காரியத்தில் என்ன காரியம்? நான் தாழ்மையாக நடக்கணும், கர்த்தருடைய வழியில் நடக்கணும், சத்தியத்தில் நடக்கணும், வெளிச்சத்தில் நடக்கணும். ஹல்லேலூயா. ஆகவே இன்னைக்கு பவுல் சொல்லுகிறபடியா இன்னென்ன பிரகாரம் நடக்கணுங்கிற காரியத்தில் நான் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் என்றபடியா சொல்லுகிறார். அந்த என்னென்ன பிரகாரம் அப்படிங்கிற காரியத்தில் எப்படி நடக்கக்கூடாதுங்கிற காரியத்தை பார்த்தோம். மாம்சத்தின்படி நடக்கக்கூடாது, இருளில் நடக்கக்கூடாது, துன்மார்க்கருடைய ஆலோசனைப்படி நடக்கக்கூடாது, அகந்தையில் நடக்கக்கூடாது, இன்னும் அநேக காரியங்கள் நம்ம ஒரு சிலதை தான் பார்த்தோம். ஆனால் நடக்க வேண்டிய காரியத்தில் தாழ்மையாக நடக்கணும், கர்த்தர் வழியில் நடக்கணும், சத்தியத்தில் நடக்கணும், வெளிச்சத்தில் நடக்கணும். ஹல்லேலூயா. இந்த நாளில் இந்த காரியத்தில் நடக்கக்கூடாத காரியத்திலேருந்து வெளியே வருவோம், நடக்க வேண்டிய காரியத்தில் காலடி எடுத்து வைப்போம். தேவன் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமது எல்லையில்லா கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கிறிஸ்துவுக்குள்ளாக நாங்கள் எப்படியாய் நடக்க வேண்டும் என்கிற காரியத்தை இந்த நாளிலே நாங்கள் அறிந்து கொண்டோம், புரிந்து கொண்டோம் ஆண்டவரே. இன்னும் அதிகமாய் ஆவியானவராவதானே எங்களுக்கு போதிப்பாராக, எங்களை வழிநடத்தும்படிக்காய் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஆண்டவரும் மீட்பர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் எடுக்கிறோம் நல்ல பிதாவே.